மனித பிறவியே இல்லாத ஒரு மிருகம் செய்த செயல் இப்போது தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டிருக்குது. நீங்க பார்த்து கொண்டிருப்பது எக்ஸ்ப்ளோர் வித் சார்லஸ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் என்னும் ஒரு பகுதியில 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணி குளத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்க. அந்த 10 வயசு குழந்தை தன்னுடைய ஆசைக்காக வெளியே விளையாட வந்தது தப்பாங்க. வெளியே விளையாட வந்த குழந்தைய சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி அவங்கள கடைசியில கூட்டிட்டு போய் ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த 10 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? வெறும் பிஞ்சு குழந்தை. துளி கூட மனசாட்சியே இல்லாம ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த குழந்தை அந்த நிமிஷத்துல அந்த இடத்துல எவ்வளவு வேதனை பட்டிருக்கும்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்ம கண்ணிலேயே தண்ணீர் வரும். நம்ம தமிழ்நாட்டுல இப்ப வாழ்ற எந்த மக்களுக்குமே உயிர் பாதுகாப்பு கிடையாது. பிறந்த குழந்தையில இருந்து வயசான பாட்டி வரைக்கும் மனசாட்சி இல்லாம ரேப் பண்றாங்க. கேட்டா ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க போதையில இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ஆட்சி மாறிக்கொண்டே இருந்தாலும் இத மாதிரி காரியங்கள் நம்ம தமிழ்நாட்டுல நடந்து கொண்டுதான் இருக்குது. ஒரு சைடு பார்த்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இன்னொரு சைடு பார்த்தா சின்ன பசங்க ஸ்கூலுக்கு கத்தி எடுத்துட்டு போறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மொத்தம் இந்திய சட்டத்திலேயே என்ன கொண்டு வரணும்னா, இது மாதிரி ரேப் பண்றவங்கள ஓட விட்டு சுட்டு கொல்லணும். அப்ப வந்து இதை மாதிரி அடுத்த டைம் பண்றவங்க யோசிப்பாங்க. இப்பமெல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஏதோ கொஞ்சம் தான், ஆனா நம்மளுக்கு தெரியாம எவ்வளவு நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அந்த காரியம் செஞ்சுட்டோம்னா ஒரு 2 வருஷம் நம்மள ஜெயில வைப்பாங்களா, அவ்வளவுதான், திரும்பி வந்து நம்ம சந்தோஷமா சுத்தலாம்னு நினைக்கிறாங்க. சட்டம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான் இனிமே அந்த காரியத்தை செய்யறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்திலயும் நிறைய நல்லவங்க இருக்காங்க, ஆனா சில கெட்டவங்க இருக்காங்க நம்ம வீட்டு பக்கத்திலேயே. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க யாரையும் நம்பாதீங்க, உங்க அம்மா அப்பாவை தவிர. ஒரு சின்ன குழந்தைய மனசாட்சியே இல்லாம ரேப் பண்ணணும்னு இவனுக்கு தோணி இருக்குன்னா இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். நார்மல் மரண தண்டனை இல்ல, இவனை சித்திரவதைப்படுத்தி கடைசியில தூக்குல போடணும். இந்த வீடியோல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. யார் கூடயும் அனுப்பாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி. அந்த குழந்தைக்கு என்னோட இரங்கலை தெரிவிச்சுட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் சார்லஸ்.